ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல விதங்களிலே தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். நானே வழியும் வாழ்வும், நானே உண்மை, நானே நல்ல ஆயன். இன்று நானே உலகின் ஒளி என்று சொல்லுகிறார். ஐ அம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். யோவான் செய்தியாளர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி ஒளியாக இந்த உலகிற்கு வருகிறார் என்று யோவான் முதல் அதிகாரத்தில் பதிவு செய்கிறார். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாகவும் இருந்தது, அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வுக்கு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரையில் நமக்கு வாழ்வாக வருகிறவர் ஒளியாக வருகிறார் என்று சொல்லி அனைத்து மனிதரையும் ஒளிவிற்கும் உண்மையான ஒளி வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்குமே ஒளியாக வருகிறார். எப்படி? இறை வார்த்தையின் வழியாக வருகிறார். நம்மை ஒளிவிக்கக்கூடிய உண்மையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்கு மாறாத தெய்வம், வாக்கு மனிதரான நம் ஆண்டவர் இயேசு. அந்த ஒளியாம் கிறிஸ்துவை நாம் நம் புத்தியிலே, ஞானத்திலே, வாழ்க்கையிலே, நம் திருக்கரங்களிலே, நம் சிந்தனைகளிலே சுமந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் சொல்வதைப் போல ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் ஒரு நாளும் இருளில் நடக்க மாட்டார்கள். ஆகவே தான் தாவீது சொன்னான், ஆண்டவரே உம் வாக்கே என் வாழ்விற்கு வெளிச்சம். Your word is a lamp to my life. இந்த ஒளியாம் கிறிஸ்துவை இந்த தவக்கால தியானத்தில் நம் வாழ்க்கையிலே உள்ளத்திலே சுமந்தவர்களாய் நடப்போம். இருளில் அல்ல, கிறிஸ்துவிலே நடப்போம். ஆமென்.